பவிஷ்கா என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 6th. இந்த பாட்டை எவ்வளோ நாளாக கற்றுக்குறீங்க? இந்த சாங் பர்டிகுலர் இந்த சாங் அஞ்சலி இப்போ ஒரு 3 months. 3 months கற்றுக்குறீங்களா? ஓகே ஓகே. எதுக்கு இந்த பாட்டை செலக்ட் பண்ணீங்க? எனக்கு பிடிச்ச பாட்டு சார். பிடிச்ச பாட்டா? இதுக்கு நல்லா கிளாப் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த தேர்ட் பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் இருக்கா இருக்க, இது உங்கள் வயசில் பாடுற ஹம்மிங் கிடையாது. அந்த மாதிரி பாட முடியாது. ஏன்னா அது அனுபவம் வாய்ந்தவர்கள் பாட வேண்டிய அந்த ஹம்மிங்கு. அதை அழகாக பாடுனீங்க, ரொம்ப அருமையாக பாடுனீங்க, ரொம்ப நல்லா பாடுனீங்க. நல்லா வருவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, வெரி குட்மா, வெரி குட்மா, வெரி குட், வெரி குட். அடுத்த கே கிருஷா இரண்டாவது பாடல். பாட
பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நானறியேன் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நானறியேன் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நானறியேன் ஏட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கமில்லை இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நானறியேன் அத்தத்தை விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாவம் இல்லை பழகின பாஷையில படிப்பது பாவம் இல்லை என்னமோ ராகம் என்னென்னமோ தாளம் தலையாட்டும் புரியாத கூட்டம் எல்லாமே சங்கீதம் எல்லாமே சங்கீதம் தான் சத்தத்தில் பிறந்த சங்கதி தான் சஜவம் என்பதும் தேவதம் என்பதும் பஞ்ச பரம்பரை கப்பரந்தான் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நானறியேன் கவலை ஏதோ இல்லை ரசிக்கும் மீட்டு குடி சேரிக்கும் சேர வேணும் அதுக்கும் பாட்டு படி எண்ணியே பாரு எத்தனை பேரு தங்கமே நீயும் தமிழ் பாட்டும் பாடு சொன்னது தப்பா தப்பா சொன்னது தப்பா தப்பா ராகத்தை புதுசு என்னதப்பா அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டு போறதுல சொன்னதப்பா அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டு போறதுல சொன்னதப்பா பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நானறியேன் ஏட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கமில்லை இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நானறியேன் பரமா பாடறியேன் படிப்பறியேன் சா ரே கம பரமா பாடறியேன் படிப்பறியேன் பதனி சனித மக சரி பாடறியேன் படிப்பறியேன் சசரிக சரி கமக சபதம்மா மம்மா பதம்மா பதனி நம பதனி பதனி சரிக சனிதம்மா பதனி சனித பதனி நம பதம கம்ம பகம கமக சப் சாசு 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 சரி கம கமக சனித மாமா 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 பதனி சனி சனி நம சரி க மாமா பாப ததனி நிசா நிசா சனி சனி நிதா பாப தனி தனி தத மா கமக சரி கம கம பதம பதனி சரி கமக சனி தம மரி மரி நின்னே முரளித நீ மனசோன தயராதோ மரி மரி நின்னே முரளித நீ மனசோன தயராதோ மரி மரி நின்னே மரி மரி நின்னே Thank you. நல்லா பாடுங்கம்மா, நல்லா பாடுங்க. Thank you so much. என்ன த்ரிஷாவா உங்க பேர் என்ன? கிருஷா KRISHA. அதான் நான் த்ரிஷான்னு நினச்சிட்டேன். சாரி. பரவாயில்ல இல்லை இல்லை பரவாயில்ல நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன். நல்லா பாடுறீங்க, ரொம்ப அற்புதமாக பாடுங்க. இந்த சுரங்கெல்லாம் பாடுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து கரெக்டாக இதை மாதிரி கொடுத்து உங்களை வளர்க்கணும்னு பிறந்ததுக்கு தான் இளையராஜா, கே பாலச்சந்தர், வைரமுத்து, சித்ரா எல்லாம்
அவங்கெல்லாம் பிறந்தது எதுக்கு? நாங்களாம் பிறந்தது எதுக்கு? உங்களெல்லாம் நல்ல பாடகர்களாக்கணும், இசையில் வல்லுநர்களாக்கணுன்றக்காக தான் அந்த போட்டது. இதெல்லாம் ரொம்ப அருமையான சுச்சுவேஷன். படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மியூசிக்கான ஒரு அருமையான அர்த்தமுள்ள ஒரு சுச்சுவேஷனு. அதை வந்து பாடி சித்ரா பாடும்போது தியேட்டர்லேயே கிளாப்ஸ் வந்தது, நீங்கள் பாடும்போது அதே மாதிரி இங்கேயும் கிளாப்ஸ் வந்தது. வெரி குட்மா, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. வெரி குட், தேங்க்யூ. போட்டியின் 3வது பாடலாக ஸ்ரீ கிரிஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாணவி தனிஷா அவர்கள். Thank you.
தனிஷா, அதிலே சுரமல் இருக்குது தனிஷான்னு. ஓகே, வெரி குட். யாரும் எடுக்க முடியாத பாட்டை எடுத்து நீங்கள் பாடிருக்கீங்க. எல்லாரும் ஈஸ்வரி அவங்க பாடின பாட்டை யாரும் அது மாதிரி பாடுறதுக்கு ஆள் இல்லை, அது மாதிரி பாட முடியாது. அவங்க சகலகலா வல்லின்னு சொல்லுவோம் நாங்கள் சினிமாவில் அவங்கள. சமயத்தில் அவங்களுக்கு சான்ஸ் இல்லையே தவிர அப்போ பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு. பட்டத்திராணி பார்க்கும் பார்வை இந்த பாட்டில் பார்த்தா யாரும் வேறு யாரும் பாட முடியாது. அந்த மாதிரி பாடலில் பாடிய எல்லா ஈஸ்வரியோட பாட்டை எடுத்து பாடினதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா பாடினீங்க, நல்லா பாட ட்ரை பண்ணிங்க. லாஸ்ட்லாம் கொஞ்சம் தாழம் போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரியல, ஆனால் எப்படின்னு தெரியல, மற்ற நடுவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியல. நல்லா இருந்ததுமா, டோட்டலாக நல்லா இருந்தது, நல்லா பாடுறீங்க. எவ்வளோ நாளாக பாடிட்டுருக்கீங்கம்மா? 3 months. 3 months பாடிட்டு 3 months தான் பாடுறீங்களா? யார்ட்டாவது கிளாசிக்கல் கற்றுக்குறீங்களா? இல்லை சார், கற்றுக்குங்கம்மா, கற்றுக்குங்க. அதெல்லாம் நல்லா மனப்படமாக எப்படி இவங்க முக்கியத்துவம் கொடுத்து, படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, அவங்க ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, மியூசிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வரணும். அதெல்லாம் உங்களுக்கு வசதி இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல ஸ்கூலில். அதனால் நீங்கள் எல்லாம் சங்கீதம் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். வெரி குட் மேம், வெரி குட், பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, தேங்க்யூ. கூட பாடின கோரஸ் எல்லாம் சூப்பர். நல்ல இப்படிலாம் ஆட வேண்டாமா, என்ன சின்ன பிள்ளைங்க நீங்கள். ஓகே ஓகே, இப்போ இப்படி பாடுறது நல்லது. பின்னால் எல்லாம் குதித்து தான் நீங்கள் தான் பாட பார்க்குறீங்களா? இப்போ கச்சேரிகள்லாம் எல்லாம் குதிச்சுட்டு தான் ஆடிட்டு தான் பாடுவாங்க. ஓகே, அதெல்லாம் வேண்டாம், இது நிம்மதியாக பாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. வாழ்க வாழ்க. போட்டியின் 4வது பாடலாக தக்ஷா.
தக்ஷா சார் என்ன என்ன உண்டியல் ஏதாவது பணம் கிட்ட போட்டு வந்தீங்களா கடவுள்கிட்ட? தட்சணை ஏதாவது போட்டு வந்தீங்களா? இந்த பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் வந்து பாட்டை கேட்டு நீங்கள் கைதட்டிங்கன்னா ஓஹோ இவங்க நல்லா பாடிருக்காங்க நாங்கள்லாம் ரசிக்கிறோன்ற மாதிரி தெரியும். நீங்களும் உம்முன்றீங்கன்னா என்ன அர்த்தம்? பார்க்குறவங்களும் பிடிச்சிருந்துச்சுன்னா கைதட்டணும் இல்லையா? அப்போ அதுவும் எங்களுக்கு மார்க்கில் உங்களுக்கு ப்ளஸில் விடும். அதனால நல்லா பாடணுமா? பாடுறது கஷ்டமான பாட்டு. நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்ல சங்கதிகள்லாம் கரெக்டாக போட்டு பண்ணுங்க. இதில் ஒரு கீபோர்ட் பிளேயரை நான் வந்து ரொம்ப பாராட்டணும். தம்பியோட பேர் எனக்கு ரொம்ப பழக்கம் நெருங்கினமானவர் ஜீவராஜ் ஸ்ருதி. ஐயோ கண்ணா அவங்க பார்ட்டிலெலாம் நான் பாடிருக்கேன், அவங்க ஆர்கெஸ்ட்ராலாம் பாடிருக்கேன். பேக்ரவுண்டு ரொம்ப கஷ்டமான ஒரு பேக்ரவுண்டு. அந்த வயலின் அதெல்லாம் வாசி பின்னி எடுத்துங்க. பாடுறவங்கள பாராட்டுறோம், ஆனால் வாசிக்கிறவங்கள நீங்கள் வந்து அந்த கிட்டார் பிட்டும் அந்த சிந்தசிசர் பிட்டும் ரொம்ப அற்புதமாக வாசிங்க. இதுக்கு நல்ல பேக்கிங் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி. பள்ளியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும். எம்மாடி நல்லா பாடணுமா? ஜட்ஜெல்லாம் என்ன மார்க் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். ஓகே பாருங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததா எல்லாருக்கும்? ஒரு 100 பேர் கம்மியாக இருக்கேன் கிளாப்பில். ஓகே இல்லை எல்லாரையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பாட்டு முடிச்சதும் நீங்கள் உங்கள் கரவொலி தர மாதிரி கேட்டு ரொம்ப நன்றிமா. வாழ்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், கிளாசிக்கல் கற்றுக்கணும், அதுதான் உங்களுக்கு ஆதாரமாக இருந்தது. ஓகே இப்போ இந்த ராகமே சுத்தமாக பாடுங்க. ஓகே அதுவே